வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன என்ன சொல்கிறது, தத்துவம் இல்லை, அது வாழ்க்கை நெறி ஒன்று நம்ம கலாச்சாரத்திலேருந்து எடுத்து சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா இது எனக்கே நான் சொல்லிக்கொள்கிறதுக்கு ஆசைப்பட்டது. அதனால் மற்றவங்களுக்கும் அது சொல்லி அதே சமயம் எனக்கும் சொல்லிக்கிறதுக்காக தான், மெயினாக நான் எனக்கே சொல்லிக்கிறதுக்காக தான் அது சொல்கிறேன். அது மற்றவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகலான்ற ஒரு கருத்து இருக்குது எனக்கு. அது என்னன்னா, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. அது கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஆளும் நான் இல்லை. கர்மபல தாதா என்பது கிருஷ்ணா ஒண்டிதான். அதாவது நம்ம பரமாத்மான்றோம்ல, அதாவது நான் கர்த்தா இல்லை, நான் எந்த காரியத்தையும் செய்யலை. நான் போக்தா இல்லை, நான் அனுபவிக்கிறது நானும் இல்லை. எனக்குள்ளே இருக்கும் அவர் தான். எனக்குள்ளே இருக்கும் அவர் தான் காரியத்தையும் செய்கிறாரு, அதோட பலனையும் அனுபவிக்கிறாரு, அந்த பலனையும் கொடுக்குறாரு. அதுக்கு தான் காரிய அந்த காரியத்தோட பழம்னா பழம் மாதிரி, அந்த ஃப்ரூட் ஆஃப் த லேபர், ஃப்ரூட் ஆஃப் த ஆக்ஷன். அந்த காரியபல தாதானா அந்த அந்த காரியத்தோட அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த ரிசல்ட்டை, சித்தியை, அந்த ரிசல்ட்டை கொடுக்குற காரியபல தாதான்னுவாங்க. நம்ம தமிழில் தாதானா ஒரு பெரிய ஆளுன்னுவாங்க. அது அப்படி கிடையாது. இந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தாதானா அந்த ஆண்டவன் அது தாதான்றோம் அவரை. ஏன்னா அவர் தான் காரியத்துக்கு ரிசல்ட்டை கொடுக்குறவர். நம்ம கொடுக்குறதா நினச்சிக்கின்னு நம்ம என்ன செய்கிறோம், நிறையா பேர். இப்போ நானே நிறைய வாட்டி நானே நான் தான் நம்ம தான் செய்கிறோம் இந்த காரியத்தை, நம்ம தான் காரியத்தை செய்கிறோம், இதோட பலனை நம்ம அடைய பார்க்குறோம், அடைய துடிக்கிறோம். ஆனால் நம்மளும் காரியம் செய்யலை, நம்மளும் அந்த பலனை அந்த காரியத்தோட ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை, அதை அனுபவிக்கக்கூடிய இடத்துலையும் இல்லைன்ற மூணு கருத்துக்கள் ஒன்றா இருக்கும்போது இதை புரிதல் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு இதை பற்றி இந்த புரிதலை நம்ம வாழ்க்கையில் நெறிமுறையாக்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா அது கஷ்டத்துலேயும் அந்த புரிதல் இருக்கணும், இன்பத்துலேயும் இருக்கணும், சுகமான அனுபவத்துலேயும் அது இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தில் இருந்துடலாம், கஷ்டம் எனக்கு வருதுன்னா அதில் இருக்கலாம். ஆனால் சுகமான அனுபவம் வரும்போது கூட அதை கூட நான் அனுபவிக்கக்கூடாது, அதை கூட நான் அந்த பலனை கூட நான் அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் தான் காரிய பல தாதா அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த புரிதல் வரும்போது அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்.